இந்த தானியல் புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. உன்னை கைவிட்ட ஆனாலும் உருக்கமான இலக்குகளால் சேர்த்துக் கொள்வேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம் இது என்று சொன்னா இந்த தானியல். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முக்கியமானது, நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் முக்கியமானது. அனைவருக்கும் பரிசுத்தமான நாளின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலே தானியேல் 7வது அதிகாரத்தினுடைய முடிவுரையை படிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். எங்களுடைய திருமணம் முடிந்த உடனே என்னுடைய மனைவியின் குடும்பத்தினர், குறிப்பாக என்னுடைய மனைவியின் தகப்பனார், என்னுடைய மாமனார், ஒரு சிறிய கோரிக்கையை விடுத்தார். மகளை திடீரென்று பிரிந்து இருக்க முடியாது. ஏனென்றால் அப்பொழுது நான் ஈரோடு பகுதியிலே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு பகுதியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். திருமணம் முடிந்த பிறகு கேரளாவிலே இருந்த என்னுடைய மனைவி இப்பொழுது என்னோடு இருக்க வேண்டும். அது உடனடியாக அவர்கள் மகளை பிரிந்து இருப்பதற்கு அவர்களுக்கு சற்று கடினமாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், 1 வருஷமாவது நீங்க கேரளாவில் வந்து இப்ப வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானு சரி, அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய தலைமையகத்துல கேட்டு, கேரளத்தில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கரா என்கிற ஒரு இடத்திலே 1 வருஷம் அங்கு வேலை பார்த்தோம். பிறகு மறுபடியும் திருநெல்வேலிக்கு நாங்கள் இடம் மாறுதலாய் வந்து விட்டோம். அப்பொழுது அங்கு தங்குவதற்கு, நாங்கள் இருவரும் தங்குவதற்கு வீடு தேடி கடைசியில் ஒரு பெரிய வசதியான வீடு கிடைத்தது. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்பொழுதுதான் கல்யாணம் முடிந்து ஒரு 4-5 மாதங்கள் ஆகி விட்டது. அந்த வீடு ஒரு பெரிய தென்னந்தோப்பு நடுவிலே இருந்தது. முற்றத்தில் அநேக வாழை மரங்கள், இருபுறத்திலும் பலா மரம் போன்ற அநேக மரங்கள், தோப்புகள் கொண்ட அந்த பெரிய காம்பவுண்டிலே நடுவுல இந்த வீடு இருக்குது. அந்த வீட்டுல 7 ரூம், அதாவது கிச்சன் இல்லாம, இந்த டெய்லி காலையிலேயே விழுகிற தேங்காவெல்லாம் எடுத்து அங்க ஒரு ஒரு ரூம்ல போடும். அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ரூம் இல்லாம ஒரு 7 ரூம். யாருக்கு? இந்த 2 பேத்துக்கு. வாடகைன்னா ரொம்ப குறைச்சலான வாடகை தான். இப்போ எங்களுக்கு, நாங்க யோசித்தோம், பரவாயில்லையே, கடவுள் நமக்கு நல்ல ஒரு வீடை கொடுத்துருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அந்த வீட்டுல குடியிருந்தோம். எனக்கு அந்த பாஷை அவ்வளவாக தெரியாது. அவ்வளோன்னா என்ன எனக்கு தெரியாது, மலையாளம். அதனால நேரா வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது. என்னுடைய மனைவி என் கூட வந்துட்டு வருவாங்க. 1 மாதம் கடந்தது. எதிர்த்த வீட்டிலே அப்பொழுது அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நீங்க 2 பேரும் தான் அந்த வீட்டுல இருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்களே? ஏன்னா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த வீட பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா யாராவது அப்படின்னாங்க. இல்லைங்களா, அப்படி ஒன்றும் சொல்லலீங்களே. வீட்டு ஓனர் கூட சொல்லியா? இல்ல சொல்லீங்க. என்ன விவரம்? பரவாயில்ல, உங்களுக்கு தைரியம் தான், இந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்களே. சரி, நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. என்ன விஷயம்ட்டு. நீங்க அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அங்க உட்கார்ந்து பிளேட்ல சாப்பிட்டுட்டுலாம் இருப்பீங்கல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கதான் அந்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு தீ குளிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க.
நீங்க உட்கார்ந்துற இடத்த பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கருப்பு தடம் இருக்கும். அங்கதான் கடைசியா அவங்க உயிர் விட்ட இடம். நானு என் மனைவிய பார்க்கிறேன். என் மனைவி அ செத்த அந்த பொண்ணு இடத்துல தான் தற்கொலை செஞ்சுக்கிட்ட இடத்துல தான் உட்கார்ந்து பேசுறது, அ க சாப்பிடுற இடம்லாம் அது. ஆமாங்க, அந்த கருப்பு இருக்கிற இடம் தான் அது. ஆமாமா, அங்க தான் அந்த பொண்ணு கடைசில அ தீக்குளிச்சு இறந்து போனாங்க. அது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய தொந்தரவு தாங்காம, அழுத்தம் தாங்காம அந்த பொண்ணு இறந்துருச்சே! இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லலையா? அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படி அங்க வாழ்ந்தோம்ன்றது ஒரு சரித்திரத்துல இடம்பெறக்கூடிய காரியம்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இந்த செய்தியை எழுதும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை குறிப்பு எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஏனென்றால், இந்த 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 4வது மிருகம் கொடுத்த ஒரு அழுத்தம். அதுல வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மீதமுள்ளதை காலில் போட்டு மிதித்தது அப்படின்னு இருக்கும். சரித்திரத்துல நீங்க அந்த மிதித்தது அப்படின்னு சொன்னா, எத்தன பேர மிதிச்சது? எத்தன பேர் செத்தாங்க அதே இடத்துல? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு போட்டிருக்குன்னு சொன்னா, 60,00,000 கிறிஸ்தவர்கள் அந்த சின்ன கொம்பால், அந்த 4வது மிருகத்தால் கொலை செய்யப்பட்டது. இது ஒரு இந்துக்களோ, அல்லது இஸ்லாமியர்களோ, அல்லது புத்த சமயத்தை சார்ந்தவர்களோ வந்து இந்த கிறிஸ்தவர்களை 1260 வருஷம் கொன்று குவிக்கவில்லை. ஆனால் இந்த 1260 அல்லது 42 மாதம் அல்லது 3 1/2 வருஷம் என்ற தீர்க்க தரிசன கணக்குகளின் வருஷத்தை பார்த்தால், அன்றைக்கு நாம பார்த்தோம் 538 இருந்து 1798 வரைக்கும் உள்ள அந்த 1260 வருஷம் அந்த பாப்பு மார்க்கம் எந்த அளவுக்கு கொடூரமாக, கடுமையாக ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வளர்க்கிற ஒரே குடும்பத்தை நெருக்கி மிதித்து, அதுவும் இங்க சவுத் பிரான்ஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போனா வால்டன் சீஸ்ன்ட்டு ஒளிஞ்சிருந்தாங்க இவங்களுக்கு பயந்து. ஒரு குகையில 2500 பேரு ஒளிஞ்சிருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால அந்த இடங்கள்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2500 பேர் அந்த ஒரு பெரிய குகையில ஒளிஞ்சிருந்தாங்க. அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த குகைய தீ போட்டு மூடிட்டாங்க. அவ்வளவு பேரும் மூச்சு திணறி இறந்து போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த தானியேல் 7வது அதிகாரத்தில் கடைசி பகுதிக்கு வருவதற்கு முன்பதாக, இந்த சின்ன கொம்பு அல்லது இந்த 4வது மிருகம் செய்த காரியத்தை நான் இன்னொரு முறை வாசித்து, பிறகு இன்றைக்கு என்ன தியானம் செய்யப் போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு முன்னுரையாக கொடுக்க விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், அதுல ஒரு 3 வசனத்த வாசிக்கிறேன். 14, 15, 25 வசனத்த நாம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அத நான் ஒரு தரம் வாசிக்கிறேன். சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும், மகிமையும், ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியில் சஞ்சலப்பட்டேன். அதை எழுதுறார். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது அப்படின்ட்டு அவர் அதை சொல்லிட்டே வரும் பொழுது 25வது வசனத்துல உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, இந்த 4வது மிருகம் அல்லது இந்த சின்ன கொம்பு அதனுடைய வீரியம், அதனுடைய கோபத்தன்மை, கொரூர தன்மை எப்படி இருந்ததுன்னா, வானத்தில் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு விரோதமாக பேசுவதற்கு துணிந்தது. அப்படின்னா மனுஷன் எல்லாம் அவனுடைய காலுக்கும் அவனுடைய செங்கோலுக்கும் பக்கத்திலே வர முடியாது.
உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, அது நம்ம பார்த்தா ஏறக்குறைய 50 60 லட்சம் கிறிஸ்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் சாம்பலாக மாறி போனார்கள். அதுவும் ஜான் விக்லிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க இங்கிலாந்துல தான் அவர் இருந்தாரு. அவர் வந்து மொத கிரேக்க மொழியில இருந்த புதிய ஏற்பாட்ட ஆங்கிலத்துல மொத மொழிபெயர்த்தார். எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே, ஐயையோ! நம்ம இந்த இவங்களெல்லாம் சிலையெல்லாம் நம்ம வணங்குறோமே, அது கூடாதே. பரிசுத்தமான நாள் இந்த நாளாச்சே, நம்ம இப்படி இது பண்றோமேன்னு சொல்லிட்டு அநேக சீர்திருத்தங்கள், மறுமலர்ச்சி துவங்க ஆரம்பித்தது. அப்போ இவங்க சொன்னாங்க, எப்படியாவது இந்த ஜான் விக்லிஃப அழிச்சிரணும். அவன சிலுவையில அடிக்கணும், அல்லது அவனை எரிச்சிரணும், இல்லைன்னா சிரச்சேதம் செய்யணும். எந்த விதத்திலேயாவது. ஆனால் அவருடைய ஆண்டவருடைய கிருபை அவருக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல வந்து புராட்டஸ்டன்ட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவரை பிடிக்க முடியல, ஜான் விக்லிஃப. பிறகு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணி இங்கிலாந்த ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு பேரு ரத்த மேரி, பிளடி மேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்ட பேர் இருக்கு. அவங்க வந்து கத்தோலிக்கத்தை ஏத்துக்காதவங்க யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அளவுக்கு. அப்போ உடனே அங்கிருந்து ஒரு இது, இந்த ஜான் விக்லிஃப் என்னாச்சு? அவர் இறந்துட்டாருங்க. எப்படி இறந்தாரு? இயற்கையா இறந்துட்டாருங்க. அவரு சமாதி எங்க இருக்குது? சமாதி இங்க இருக்குதுங்க. அவருடைய எலும்பெல்லாம் எடுங்க. அவர் இறந்து பல மாதங்கள் ஆயிப்போச்சு, பல காலம் ஆயிப்போச்சு. இருந்தாலும் அந்த கோபம், அந்த உக்கிரம், அவருடைய எலும்ப எடுத்து எரிச்சு தேம்ஸ் நதியில கலந்தாங்க. அந்த அளவுக்கு உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பார். அது எந்த பிரமாணத்தை மாத்துனா, என்ன காலத்தை மாத்துனான்றதெல்லாம் நம்ம தெளிவா முந்தின பகுதியில நம்ம படிச்சோம். இப்ப ஆண்டவர் கைகட்டி பார்த்துட்டு இருக்கிறாரா? இவ்வளவு பேரு அங்க வால்டன்சிஸ்ன்ற அந்த மலையில இவங்களுக்காக பயந்து ஊரும் வேணாம், உலகமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மலை உச்சியில ஒரு குகையில 2500 பேர் தங்கியிருந்தாங்க. எல்லாம் அப்பா, அம்மா, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்து பைபிள மறுபடியும் இப்படி எழுதிக்கிட்டே, வாசித்துக்கிட்டே, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்கள, இங்கிருந்து கீழ இருந்து எப்படியோ கண்டுபிடிச்சு போயி, நெருப்ப உள்ள போட்டு மூடிட்டாங்க. யாரும் வெளிய வர முடியல, உள்ள போக முடியல. 2500 பேரு புகைக்கு, நெருப்புக்கு கருகி போய் கிடந்தாங்க. ஆண்டவர் கைகட்டி பார்த்துட்டு இருந்தாரா? அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படின்றத இந்த 7வது அதிகாரத்திலயும் இருக்குது. அத குறிச்சு இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, மீண்டும் ஒரு முறை கூட தானியேல் 7வது அதிகாரத்தின் சில காரியங்களை படிக்க இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். வேத புஸ்தகத்திலே, வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அதுவும் ஒரு அதிகாரத்தில். வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, 13வது அதிகாரம்னு உதாரணமா எடுத்துக்கிட்டா, அதுல கரெக்ட்டா அந்த சீக்வென்ஸ் வரும். வந்து அந்த அதிகாரம் முடியும். ஒரு மிருகம் கடல்ல இருந்து வந்துச்சு. அது இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு மிருகம் பூமியில இருந்து வந்துச்சு. இப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சொரூபம் வந்துச்சு. அது என்னென்னன்னு செஞ்சது. அதனால புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படின்ட்டு அந்த 13வது அதிகாரம் கடைசி வசனம் அப்படி முடியும். சரி 14வது அதிகாரம் அப்படின்ட்டு இது பண்ண சொன்னா, 1,44,000 பேரு. அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தூது, முத்தூது அப்படின்னு இருந்தது. அவங்க ஆண்டவரை கடைசியில ஏத்துக்கிட்டாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல அவங்களுக்கு நல்ல நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படி முடியும். ஆனா இங்க தானியேல் 7வது அதிகாரத்துல மாத்திரம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 3 மிருகம் அவரு பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணு வேற எங்கேயுமே போகல.
கண்ணு வேற எங்கேயும் போய் தானியேலுக்கு வேற எங்கேயுமே அவருடைய நோக்கம், அவருடைய கண்ணோட்டம், அவருடைய சிந்தனை, எண்ணங்கள் வேற எங்கேயும் போகல. 3 மிருகம். சிங்கம் வரும்பொழுதும் சரிதான், வேற எங்கேயும் போகல. கரடிய பார்க்கும் பொழுது சரிதான், அவருடைய எண்ணம் வேற எங்கேயும் சிதறல. பிறகு சிவிங்கிய பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனைகள் எங்கேயுமே சிதறல. ஆனா இந்த 4வது மிருகத்த பார்த்த உடனே அவருக்கே நீங்க இந்த இதுல நான் கவனிக்கிறேன். ஆனா அதனால முன்னுரையா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4வது மிருகம் அந்த சின்ன கொம்பு வரும் பொழுது அவரு இயேசுவ தேடுறாரு. இயேசுவ தேடுறாரு. எங்க இயேசு? அப்படின்னா அவர் அங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப அவரு வந்து இந்த சின்ன கொம்பு செய்யற காரியத்தை பார்க்கிறாரு. மறுபடியும் இயேசுவ தேடுறாரு. எங்க இயேசு? எங்க இயேசுன்ட்டு. அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை தேவதூதன் சொல்றாரு. சொல்லணும்னா மறுபடியும் இயேசுவ தேடுறாரு. 3 தரம். அந்த 3 தரம் என்ன நடக்குது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கடைசியா இந்த 7வது அதிகாரத்த முடிக்க போறேன். முதல் மிருகத்த பார்த்தோம், 2வது மிருகத்த பார்த்தோம், 3வது மிருகத்த பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, பாபிலோன், மேதிய பெர்ஷியா, அதுக்கப்புறம் கிரேக்க அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு ரோம அரசுன்னு பார்த்தோம். அந்த ரோம அரசுல 10 கொம்பு இருந்ததுன்றத பார்த்தோம். அது ஐரோப்பா அப்படின்றத பார்த்தோம். அதிலிருந்து ஒரு சின்ன கொம்பு வந்தது, போப்பு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த சின்ன கொம்பு பெருமையானவைகளை பேசிச்சு, அது பேசிச்சு, இது பேசிச்சுன்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இதுக்கு ஒண்ணுக்கு இடையில இந்த தானியேல் இயேசுவ தேடுறார். இயேசுவ தேடுறார். சரி, அத இயேசுவ ஏன் தேடினாரு? எப்ப தேடினாரு? என்ன நடந்துச்சு? இயேசு இந்த காரியங்கள் எல்லாம் குடுத்துட்டு, நான் சும்மா கைய கட்டிட்டு இருக்கிறேனா? அப்படின்றத தானியேலுக்கும் அவர் விளக்கி, அது சொல்றதுதான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நாம 3 விதமாக கவனிக்க போறோம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். என்ன அப்ளிகேஷன் நம்ம எப்படி வாழ்க்கையில எடுத்துக்கிறது அப்படின்றதையும் கலந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு யாராவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்துகிறது நிமித்தமாக, அவரையாளை அன்றி எனக்கு வேறு ஒருவரும் இல்லை என்று தீர்மானத்தோடு வாழும் பொழுது சில சோதனைகள் வரும், சில வேதனைகள் நமக்கு வரும், சில உபத்திரவங்கள் வீட்டிற்கு உள்ளவே பிறந்து நமக்கு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, உறவு எப்படி இருக்கும்ன்றது இல்ல, எப்படி இருக்கிறது என்பதை இந்த 7வது அதிகாரம் நமக்கு சொல்லி தருகிறது. சரி, முதல்ல இந்த 3 காரியத்த நான் உங்களுக்கு பாடமாகவும், செய்தியாகவும் கலந்து உங்களோடு மீதம் இருக்கக்கூடிய சில நேரங்களிலே பகிர்ந்தளிக்க போகிறேன். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி ஆவிக்குரிய விஷயத்திலும் சரிதான், அல்லது சரீர காரியமாக இருந்தாலும் சரிதான், அல்லது குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதும் சரிதான், நமக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இது சாதாரண பக்திமான்கள் அல்லது போதகர்கள் அல்லது சபை தலைவர்கள் அல்லது சபை மூப்பர்கள், விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க என்று கிடையாது. இயேசுவே நமக்காக ஜெபிக்கிறார். சரி, இப்போ தானியேல் 7வது அதிகாரத்துக்கு நம்ம போய் அது என்ன நடக்குதுன்றத முதல்ல பார்ப்போம். 13, 14வது வசனத்தை நம்ம கவனிப்போம். தானியேல் 7வது அதிகாரம் 13, 14 வசனம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன கொம்பு மக்களை, அவனை விசுவாசியாதவனை, அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, அந்த சின்ன கொம்பை பின்பற்றாதவர்களை காலில் மிதித்து போட்டு நசுக்கி, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, உன்னதமானவர்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுஷ் உள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சரி, இப்போ இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், இது யாருன்னா இயேசு கிறிஸ்து. நீண்ட ஆயுஷ் உள்ளவர் யாரு அப்படின்னு சொன்னா பிதா. நீங்க அப்படி மனசுல வச்சுங்க. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து
அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அந்த வார்த்தை கொஞ்சம் முக்கியமானது. வந்தாருன்னா அது பரவாயில்ல. கொண்டு வரப்பட்டார். தேவதூதர்கள் கொண்டு வந்து அவரை அங்க விடுறாங்க. சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும், மகிமையும், ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். யாரு? இயேசு கிறிஸ்துனுடையது. இதை ஏன் தானியேல் இதை இப்படி கொஞ்சம் விளக்குறாரு? ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜ்யம், 4வது ராஜ்யம், ரோம ராஜ்யம், பிறகு வந்த இந்த சின்ன கொம்பின் ராஜ்யம், ஆண்டவருடைய பிள்ளைகளை வதக்கி, பிழிந்து, கசக்கி, அவருடைய உயிரையும் எடுத்தது. இப்போ முதல்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆறுதலான சத்தியம் என்னன்னா, உனக்காக நான் பிதாவினிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, அத நம்ம ஒரு 4 வசனத்த நானு இந்த வசனத்த விளக்குறதுக்கு, இந்த வசனம் எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா, வருஷம் உங்களுக்கு வேணும்னா நான் குடுக்கிறேன். 31 கிபி. 1வது நூற்றாண்டுல 31 கிபி. அப்ப எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் தான் உயிரோடு இருப்பவராக காண்பித்து, பிறகு ஒரு மேகம் வந்து அவரை பரலோகத்திற்கு கொண்டு சென்றது. அப்புறம் என்ன நடந்ததுன்றதுதான் இந்த வசனம். ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், ஏறக்குறைய 700 வருஷத்துக்கு பின்பதாக நடக்க போகிற சம்பவத்தை தானியேல் இப்ப பார்க்கிறார். அப்படியே பார்க்கிறார். தத்ரூபமா பார்க்கிறார். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே. இந்த தானியேல் புத்தகத்துல ஒரே ஒரு புத்தகத்துல தான், பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல மனுஷகுமாரன் அப்படின்றது 2 இடத்துல வரும். இந்த மனுஷகுமாரன்ற வார்த்தையே புதிய ஏற்பாட்டு வார்த்தை. மனுஷகுமாரன் அப்படின்றது புதிய ஏற்பாட்டுல அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆனா 2 பேருடைய கண்ணுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக காட்சியளித்தார். முதல்ல யாருக்கு பழைய ஏற்பாட்டுல காட்சி அளிக்கிறான்னா, நேபுகாத் நேச்சருக்கு. 3 பேரை கொண்டு போய் நெருப்புல போட்டாங்க. நான் போட்டது எத்தனை பேர்ப்பா? 3 பேரு. 4வது மனுஷன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய முகம் மனுஷகுமாரனுடைய முகம் போல இருக்கிறது. பிரமிச்சிட்டேன் நானு. ஒரு பாபிலோன் ராஜாவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாக காண்பிக்கிறார். 2வது பழைய ஏற்பாட்டுல பார்த்தது யாருன்னு சொன்னா, இந்த தானியேல். 2மே தானியேல் புத்தகத்துல தான் வரும். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். கொண்டு வரப்பட்ட உடனே அவருக்கு முடிசூட்டு விழா நடந்தது. அதுலதான் சகல ஜனங்களும், ஜாதிக்காரரும், பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம், மகிமையும், ராஜரிகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கிறது. சரி, இப்ப நான் 3 வசனம் கொடுக்கிறேன். இந்த 3 வசனமும் இந்த வசனத்தை பத்தி தான் புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, நமக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். சரி, அதுல வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6, 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காட்சி அப்படியே யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டு வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே வருஷம் 31. இப்ப இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11. அவருடைய ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் எல்லாம் பிரமிப்பா அவர் எழுதினாரு. அது பவுல் எப்படி எழுதுறாருன்றத பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அது எது அப்படின்னு சொன்னா தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனம். அந்த 14வது வசனத்தினுடைய நிறைவேறுதல் தான் இந்த 9ல இருந்து 11 வசனம் வரைக்கும். இப்படிப்பட்ட தேவன். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிடுறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல அதுக்கு முன்னாடி கூட நீங்க வாசிக்கலாம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட, அதுதான் அந்த தானியேல சொல்லுது, கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு இருக்கும். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போ வானத்துக்கு எழுந்தருளி போனதைத்தான் தானியேலும் பார்க்கிறாரு, யோவானும் பார்க்கிறாரு. இங்க அப்போஸ்தலர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மேல போறார். மேல போயிட்டு அந்த 31வது வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 33, 34ல நம்ம அதை படிக்கலாம். என்ன? நமக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். அந்த 31வது வருஷம் நீண்ட ஆயுஸ் உள்ளவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வந்து உட்கார்ந்தார். எப்படி வந்து உட்கார்ந்தார்? மேகங்கள் அவரை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் நீண்ட ஆயுசுக்கு உள்ளவருக்கு அருகிலே அல்லது பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார். அமர்ந்து என்ன செய்யறாரு? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த தானியேலுடைய புத்தகத்தை 7வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த சின்ன கொம்பு பெருமையானவர்களை பேசிச்சு, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிச்சு, ஆண்டவருடைய பிள்ளைகளை காலால நசுக்கி போட்டுச்சு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா அவர் பார்த்துக்கிட்டு இல்ல, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். இது அந்த 13, 14வது வசனத்துல தானியேல் 7வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ இனி வரக்கூடிய காலம், இந்த 7வது அதிகாரம் நம்ம விட்டு கடந்து போன அதிகாரம். ஆனா இனி வரக்கூடிய காலத்துல இதே மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல நம்ம போன தரம் கொஞ்சம் தொட்டு பார்த்தோம். மத்த 24வது அதிகாரமும் நமக்கு சொல்லுது, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தின்னு. மத்த 24வது 5வது அதிகாரத்திலையும் சொல்லுது, நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், என் நாமத்தின் நிமித்தம் கொல்லப்படுவீர்கள், சிறைச்சாலையிலும் போடப்படுவீர்கள் அப்படின்ட்டு பல வசனங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு அது வந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்காக நான் பிதாவினிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது என்ன நமக்கு ஆறுதலை இந்த 7வது அதிகாரத்துல தராரு? உன்னதமானவருக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருப்பாங்களா அவருங்க? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கிக் கொண்டே இருப்பாங்களா? இப்படி கற்பனைகளையும் ஓய்வு நாளையும் இப்படி மாத்தி புரட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? முடிவு வேண்டாம். ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வராரு பாருங்க. அடுத்தது என்னன்னா, நமக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார். நமக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். 31வது வருஷத்துல இருந்து அது நடந்துகிட்டு இருக்கு. பிறகு 2வது சொல்றாரு, நான் சும்மா அப்படி பரிந்து இது ஜெபம் பண்ணிட்டேன்றத மாத்திரம் நினைச்சுக்காதீங்க, உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அத 25ல இருந்து 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும்
அரைக்காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்னன்ட்டு போன முந்தின வகுப்புல நம்ம படிச்சோம். எப்ப ஆரம்பிக்குதுன்னா 538 538ல என்ன நடந்துச்சுன்னா, மொத போப் விஜிலியஸ் ஆட்சிக்கு வராரு. 538ல போப் விஜிலியஸ் ஆட்சிக்கு வராரு. அவர நெறைய பேருக்கு புடிக்கல. இவர் என்ன பிஷப்பா இருந்தவர் டக்குன்னு போப் வந்து உலகம் முழுவதும் என் கையில அப்படின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்த்து நின்னாங்க. எதிர்த்து நின்ன அத்தனை பேரையும் கொன்னாரு. நீங்க சரித்திரத்துல வாசிக்கலாம். அத்தனை பேரையும் கொன்னாரு. எவ்வளவு வருஷம் அந்த உக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது விஜிலியஸ் இறந்து போனாலும் அடுத்தவங்க அதே மாரி, அடுத்தவங்க அதே மாரி, அடுத்தவங்க அதே மாரி. 1798 வருஷம் வரைக்கும் 1798ல என்ன நடந்துச்சு? நெப்போலியன் போனபார்ட் என்கிற ஒரு பேரரசன் தன்னுடைய தளபதியாகிய பெர்தயர் பிரான்ஸ்ல இருந்து அங்க அனுப்பி அந்த போப் அரெஸ்ட் பண்ணு அப்படின்ட்டார். அவர் என்ன நமக்கு கட்டளை போடுறது, அரெஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. அப்ப யாரு ஆட்சியில இருந்தா அப்படின்னு சொன்னா, போப் பயஸ் 6 6வது பயஸ் அவர் தான் அந்த சிங்காசனத்துல இருந்தாரு. அவரை பெர்தயர் போய் நேரா போய் விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சார். அடுத்த வருஷம் 1799ல அவர் வந்து இறந்து போயிட்டார். தானியல் 13வது அதிகாரம் சொல்லும், அந்த மிருகம் காயப்படுத்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கும். அற்புதமான தீர்க்க தரிசனம். நம்ம கண்ணார பார்த்த தீர்க்க தரிசனம். கண்ணார பார்த்த. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் முன்ன செஞ்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் 1799க்கு பிற்பாடு ஒரு அருமையான சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னு சொன்னா, ஆனாலும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நடக்கும். ஒடுக்குனாங்க, மாத்துனாங்க, சத்தியத்தை குழப்புனாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கே உபத்திரவம் கொடுத்தாங்க. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவர்களை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். எப்ப போட்டாங்க? 1798. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகம், ஆளுகையும், மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். எந்த வருஷம் இது அப்படின்னு சொன்னா 1844. 1844ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பரலோக ஆலயத்திலே இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று நியாய தீர்ப்பு தொடங்கினது. அத ஒரு நாள் நம்ம ரொம்ப கொஞ்சம் விளக்கமா நம்ம படிப்போம். இப்போ கொஞ்சம் 2, 3 வசனத்தை நம்ம கவனிப்போம். இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் உள்ள வசனம். தானியல் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. நம்ம தானியல் 7வது அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய். நீங்க அதை படிக்கணும்னா 7வது அதிகாரம் 11வது வசனத்துல அது இருக்குது. நான் அதையும் வாசிக்கிறேன். அதுல இல்ல. இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். நான் 7, 11லையும் நான் அதை வாசிடுறேன். அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம். அதே தான் இங்க போட்டிருக்குது. தானியல் 7:11ல என்ன இருக்குதோ அதைத்தான் வெளிப்படுத்தல் 13:5லையும் இருக்குது. அப்போ வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 4வது மிருகமும் இங்க அந்த சின்ன கொம்பும் அந்த வெளிப்படுத்தல் 13:5ம் ஒரே சரித்திரம், ஒரே ஆளு. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 25வது வசனத்துல நான் இப்பதான் வாசித்தேன். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே தான்.
வெளிப்படுத்தல் 14:6 நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கை கட்டி நிக்கல. அவர் ஒரு காரியத்தை ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னா, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அதுக்கு இன்னொரு வார்த்தையில என்ன வேத நிபுணர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நுட்ப நியாய விசாரணை. அது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா 1844 அக்டோபர் 22ஆம் தேதி. என்னங்க நீங்க வருஷமெல்லாம் இப்படி கரெக்ட்டா சொல்றீங்கன்னு சொன்னா, 8வது அதிகாரத்த தானியேல் 8வது அதிகாரத்த வாசிக்கும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனம் அங்க இருக்கும். அதனால நான் இப்ப சும்மா நேரடியா டேட் சொல்லிடுறேன். ஆனா 8வது அதிகாரத்த வாசிக்கும் பொழுது 2300 ராப்பகல் செல்லும், அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்ட்டு பெரிய கால தீர்க்க தரிசனம் இருக்குது வேதத்திலேயே. அத 8வது அதிகாரத்துல வாசிக்கலாம். அது இந்த வசனத்தினுடைய நிறைவேறுது. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அப்போ இந்த தானியேல் 7வது அதிகாரம் 26வது வசனம். ஆனாலும் நியாய சங்கங்கள் உட்கார்ந்தது அண்ணா என்னைக்கு எப்போ அப்படின்னு சொன்னா, எப்படி 31 AD அப்படின்னு சொல்லிட்டு 13வது 14வது வசனத்தை வார்த்தமோ 26 27ல என்ன அப்படின்னு சொன்னா 1844. அது வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு வசனத்தை வேணா வாசிக்கலாம். தானியேல் 8வது அதிகாரத்துல 14வது வசனம். இப்ப நான் சொன்னது அந்த தானியேல் 8:14 இருக்கும். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இப்ப இந்த 2300 ராப்பகலினுடைய தீர்க்க தரிசன கால கணிதத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1844 முடியும். முடிஞ்சா என்ன நடக்கும்? பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா என்ன? நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். அத நான் உங்களுக்கு 8வது அதிகாரம் வரும்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்ற உண்மை மாத்திரம் அல்ல, உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் அப்படின்றாரு. ஒரு வசனத்தை வாசித்து கடைசிக்கு போயிடலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1, 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா 844 அருமையான நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரிய ஊழியத்தை ஆரம்பித்தது. 3வது அதுல ஒரு கதை கூட இருக்கும் என்னாகமத்துல, நான் அதை பிறகு பார்த்துக்கலாம். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக நல்ல தீர்ப்பு, அதாவது நியாயமான தீர்ப்பு கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம மறுபடியும் இந்த தானியேல் 7வது அதிகாரம் பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க பாத்துக்கோங்க. தானியேல் 7வது அதிகாரத்துல 13, 14வது வசனத்தை வாசித்தோம். அது எப்ப நடந்ததுன்னா 31. பிறகு 26, 27 பார்த்தோம். அது எப்ப நடந்ததுன்னா 1844. பிறகு இன்னொரு இது இருக்குது. அதை நம்ம இப்ப படிப்போம். என்னன்னா தானியேல் 7வது அதிகாரம் 9, 10. அத இப்ப நம்ம வாசிப்போம். தானியேல் 7வது அதிகாரம் 9, 10. இது என்ன? எப்போ நடந்துச்சு இது அப்படின்றத பார்ப்போம். நான் பார்த்து கொண்டிருக்கையில்
சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். இந்த வார்த்தைகள்லாம் அங்க வந்து சரி இது 31ல அது நடந்துச்சு, 1844ல இது நடந்துச்சு, இது எப்ப நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி கோடான பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இது எப்போ அப்படின்றத நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இந்த மிருகம், இந்த சின்ன கொம்பு அற்புதமான கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் போன்றவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நசுக்குச்சான். மீண்டும் இது தலை தூக்கும். மீண்டும் சில ஆட்களை சேர்க்கும். சேர்த்து மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை உபத்திரவம் பண்ணும். அப்போ இந்த வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே பூரணமாக நான் நம்புகிறேன். எனக்காக நமக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். நீங்க எனக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேத்துக்காக எத்தனையோ பேர் அங்கங்க இருந்து உலகத்துல பல இடங்கள்ல இருந்து ஜெபம் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா பரலோகத்துல இருந்து ஒருத்தர் ஜெபம் பண்றாரு அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவர் யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக பேசுகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. எனக்காக என்னுடைய மேன்மைக்காகவும் புகழுக்காகவும் ஜெபம் பண்றதுக்கு அல்லது சிபாரிசு செய்யறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா எனக்கும் அது தெரியாது. ஆனா ஒண்ணு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா நமக்காக பரிந்து பேசுகிறவர் பிதாவினுடைய வலது பாரசத்தில் இப்பொழுதும் இருக்கிறார் அப்படின்றது தெரியும். மாத்திரம் இல்ல, 3வது என்னன்னா நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்க அவர் இருக்கிறார். என்னன்னா சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது, நியாய சங்கங்கள் அமர்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. சரி, ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 19, 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போ? மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் எப்ப அவர் வீற்றிருந்தாரு? ஏன்னா தானியேல் 7வது அதிகாரம் 9, 10 அதைத்தான் சொல்லுது. மத்தேயு 19வது அதிகாரம் அதுதான் சொல்லுது. தொடர்ந்து போவோம். லூக்கா 22வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 22, 30. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். இது எப்போ? தானியேல் 7, 9, 10 எப்பவோ அதுதான் இதுவும். நம்மெல்லாம் சிங்காசனங்கள் மேல உட்காருவோம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். இது எப்போ எல்லாம் வந்து சேருதுன்னு புரியும். நான் தானியேல் வாசித்த வசனம் அப்படியே இங்க வெளிப்படுத்தல இருக்கும் பாருங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அங்க பார்த்தோம்ல, அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். இது எப்போ? மத்தேயு 19, 28, லூக்கா 22, 30. அதனுடைய நிறைவேறுதல் பாருங்க. அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படியே நீங்க வாசித்து வரும் பொழுது அங்க சொல்லும், மறுபடியும் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது, புஸ்தகங்கள் திறந்தது.
அப்போ இந்த 7வது அதிகாரம், தானியேல் 7வது அதிகாரம் 9, 10 எப்ப நடக்குது அப்படின்னா, 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி எப்பன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தவான்களை அழைத்துக் கொண்டு 1000 வருட நியாய தீர்ப்புல புஸ்தகங்களை எல்லாம் சரி செய்து பார்க்கும் பொழுது நடக்கிற காரியம். இது 31, அது 1844, இது ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு. அந்த வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அழகா உங்களுக்கு தானியேல் 7வது அதிகாரம் 9, 10ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அநேக வார்த்தைகள் நீங்க அதுல பார்க்க முடியும். இன்னும் ஒரு வசனத்த வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2, 3 வசனத்த வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்ப்பு நியாய தீர்க்கப்படுவதாயிருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க, இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளாதிருப்பது எப்படி? இது எப்போ? இதுவும் அதே காலகட்டம் தான். அப்போ நமக்காக ஜெபிக்க ஒருவர் எப்ப ஆரம்பிச்சாரு அப்படின்னா 31 ஏடி ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். நமக்காக பரிந்து பேச ஆரம்பிச்சது எப்போன்னு சொன்னா 1844. நம்மளோட சேர்ந்து முடிவாக ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறது யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு. இப்ப நான் இதுல இல்ல, ஆனா அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள் இருக்கிறவங்க நீங்க தயவுசெய்து வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம் வேணா 9, 10 நான் வாசிக்கிறேன். சகோதரி ரஜிதா முடிஞ்சா நீங்க அந்த இதுல போடுங்க. பைபிள் கையில இல்லாதவங்க அதை பார்த்து படிச்சுக்குவாங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை வாசித்தா ரொம்ப நன்றி. வாசித்தீங்கன்னா 7வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது அந்த சின்ன கொம்பு படுத்தின பாட்டுக்கு ஆண்டவர் கை கட்டிட்டே இருந்தாரு. இல்ல, என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி, அதாவது புதிய எருசலேம் வருது. புதிய எருசலேம் வந்து இறங்கும் பொழுது இந்த மரித்த துன்மார்க்கர்கள் உயிரடைந்து இந்த பரிசுத்த நகரத்தை சுத்திக்கிட்டு அதை அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்களாம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. 10வது வசனத்தை பாருங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும், எந்த மிருகம்? இந்த சின்ன கொம்பு மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். யாரு? பிசாசு. பிசாசு கடைசியில் எங்க போய் விழுவான்னா, ஏற்கனவே அந்த மிருகம் போய் விழுந்துருச்சு. ஏற்கனவே கள்ள தீர்க்கதரிசியும் போய் விழுந்துருச்சு. அந்த இடத்துல கடைசின்னு நரக அக்கினிக்கு தள்ளப்படுவன் யார் அப்படின்னு சொன்னா பிசாசானவன். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அந்த கேரளால இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேனே, அப்போ வந்து நானு இந்த யூத் டைரக்டரா இருந்தேன். அப்போ அதுல அந்த பாத் ஃபைண்டர் ஆட்கள் எல்லாம் கேரளால இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரத்திற்கு ஒரு கேம்ப் மீட்டிங்காக கொண்டு போயிருந்தோம். ஒரு 200, 250 பேர் ஒரு 3 பஸ்ல. அது கொஞ்சம் பிரிச்சு எல்லாம் கொண்டு. அப்போ அந்த கேம்ப் 1 வாரம். அப்போ ஒரு நாள் கொஞ்சம் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள். அதுல 2 இடம் சுத்தி பார்க்கறது இருந்தது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா லயன் சஃபாரி. அங்க இயற்கையா கொஞ்சம் சிங்கங்கள் ஒரு நதியினுடைய நடுவுல ஒரு சின்ன தீவு மாரி இருக்கு. அந்த தீவுக்குள்ள நெறைய சிங்கம் இருக்குது. படகுல போயி அப்புறம் அங்க கார் இருக்கும். அதுல இருந்து சிங்கத்தெல்லாம் பார்க்கலாம். லயன் சஃபாரி. இன்னும் ஒரு இடம் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. அங்க நாங்க போனோம். என்ன அப்படின்னு சொன்னா, திறந்த வெளி சிறைச்சாலை, ஓப்பன் ஜெயில். அதுல நாங்க போனப்போ 153
ஆயுசுக்கு அதாவது ஆயுள் தண்டனை 14 வருஷம் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 153 கைதிகள் அங்க இருந்தாங்க. திறந்த வெளி. அதுக்கு கதவே கிடையாது. கதவே கிடையாது. அவங்க குற்றம் செஞ்சப்போ கொண்டு போய் சிறைச்சாலை போட்டு நல்ல நடத்தையை பார்த்து, இவங்க ஓட மாட்டாங்க, கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஊர்ஜிதமா தெரிஞ்சவங்கள கொண்டு வந்து கொஞ்சம் இயற்கையா வச்சிருக்கிறாங்க. இப்பவும் அந்த ஜெயில் இருக்குது. 153 கைதிகள் அப்பொழுது இருந்தாங்க. சரி அங்க போய் ஒரு ஜெப கூட்டம் ஒண்ணு நடத்தி அவங்களுக்கெல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கூட வேலை செய்ற ஒரு 6 பேரும், மாணவர்கள் கொஞ்சம் பேரையும், மாணவிகள் கொஞ்சம் பேரையும் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு சின்ன குரூப்பு நாங்க ஒரு பஸ்ல போய் அங்க இறங்கி, நெறைய பாட்டு பாடி, அப்ப அவங்க எல்லாரும் எங்கள வந்து சூழ்ந்து நின்னுட்டு கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் நடந்துச்சு. நல்லா பாட்டு பாடுனோம். யாரெல்லாம் ஜெபம் பண்ணோமோ, தனியா ஜெபம் பண்ணோம். 3 பேரு என்ட்ட ஜெபம் பண்ணக்கூடிய வரும்பொழுது 3 பேரு ஒண்ணா வந்தாங்க. எங்க என்னன்னா, அவங்க வந்து கம்பம், குமிளி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒரு மலைப்பகுதி இருக்குது. கம்பம், குமிளி அப்படின்ட்டு. அங்க இருந்தவங்க, இங்க இப்ப சிறையில இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, "சார் எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பா எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய குழந்தைங்கலாம் ஜெபம் பண்ணுங்க." சரி ஜெபம் பண்றோம். நான் சொன்னேனே, கல்யாணம் முடிஞ்சு தான் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருக்கிறேன். அப்படின்னா எனக்கு வயசு பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சு அந்த வயசு தான். ஆனா எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆசை. எப்படி இவங்க கொலை செஞ்சு இது உள்ள வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜெபம் முடிச்ச உடனே நான் கேட்டேன், "நீங்க எப்படி கைதாகி இப்படி வந்தீங்க?" அப்படின்னு. சொன்னாரு, "சார், அது ஒரு பெரிய வேடிக்கை. வேற என்ன பண்றது? இவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணும் செய்றதில்ல. நாங்க வந்து ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தவங்க. அந்த கொலை நடக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தவங்கள எங்களையும் புடிச்சு கொண்டு வந்து, நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு 4 பேர சொல்ல, நாங்க வந்து முதல் குற்றவாளின்ற பட்டியல்ல இருந்து 14 வருஷம் எங்களுக்கு 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. எனக்குன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிள்ளைங்கள விட்டு இவங்க சும்மா போனவங்க, அங்க ரோட்ல இருந்து நடக்கிறத பார்த்துட்டதுனால, இவங்களையும் புடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னும் இத்தன வருஷம் இருக்குது. ஆனா எப்படியும் நல்ல நடத்தையா இருக்கிறதுனால, உங்கள சீக்கிரம் விடுதலை ஆவாங்க அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க கொஞ்சம் தைரியமா இருக்கிறோம். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ஊக்கத்தோட அந்த வயசுலயும், வாலிப வயசுலயும் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஏன்னா, செய்யாத ஒரு குற்றத்திற்காக 14 வருஷம் சிறை தண்டனை. 8 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா இவங்களுடைய ஒரே நம்பிக்கை என்னன்னா, அங்க இருக்கிறவர் நல்ல தீர்ப்பு குடுத்து எங்களை அனுப்பி விடுவார் என்று. எனக்கு அப்பொழுது இருந்தே இந்த தானியேல் 7வது அதிகாரத்தின் நல்ல நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். சில சமயங்களிலே செய்யாத குற்றத்திற்காக குற்றவாளி என்று நம்மை மக்கள் ஏசலாம், பேசலாம். என் வாழ்க்கையில அப்படி ஒண்ணுமே நடக்கல. நடந்துச்சுன்னு ஒருத்தவங்க, "நீ இத செஞ்ச, நீ பேசுனன்னு" சொல்லிட்டு பக்கத்திலே இருந்து சாட்சி சொல்ற மாரி மத்தவங்கள்ட்ட போய் சொல்லலாம். ஆனால் எனக்காக ஒரு நியாயாதிபதி, எனக்காக நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இந்த சின்ன கொம்பு எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். அதை பின்பற்றி போகிறவர்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளையும் கற்பனைகளையும் கடைபிடித்த ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விரைவிலே நல்ல தீர்ப்பை அளிப்பதற்காக வருகிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை அல்லாமல் பரலோகத்தில் எங்களுக்கு வேற யாரும் இல்லை. மரண பரியந்தமும் எங்களை நடத்துவீர். எங்களை நடத்துவீர். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்னமும் இருக்கிறது. கஷ்டங்கள் மத்தியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, குடும்ப சூழ்நிலையின் மத்தியிலே, நாங்கள் சில சமயங்களிலே எங்களையும் அறியாமலே எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும், அதை துடைக்கும் திருக்கரம் கொண்டவர் நீர். எங்களை பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை எங்களை சுற்றி இருந்தாலும், எங்கள் பக்கத்தில் 1000 பேரும், எங்களுடைய வலதுபுறத்தில் 10,000 பேரும் வந்தாலும், நிச்சயமாக அது எங்களை அணுகாது என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளையும் கடத்தி வருகிறோம். காரணம், எங்களுக்கு நல்ல தீர்ப்பை விரைவிலே கொண்டு வருவீர் என்று. அந்த நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமென்.